கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்போது இன்னும் கொஞ்சம் போகணும்னு நமக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இறைக்கல, இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியா? ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க, அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டினா என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட